வெனிசுலா நாட்டின் இடைக்கால தலைமை அமெரிக்கா சொல்வதை கேட்காவிட்டால் மீண்டும் ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க ராணுவம் கைது செய்து நாடு கடத்திய நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவை சீரமைப்பதில் அமெரிக்கா தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும், அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்று இடைக்கால தலைமை முறையாக நடந்து கொள்ளாவிட்டால் வெனிசுலா மீது இரண்டாவது ராணுவ தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயங்காது என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.